أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا رب يا رحمانே உன்னுடைய வேதத்தை படிப்பதற்கு, விளங்குவதற்கு, செயல்படுவதற்கு யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை ஈஸியாக்கி இலகுவாக்கி அழகான முறையில் செயல்படுவதற்கும் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் எங்களுக்கு தௌஃபிக் தந்தல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து டெய்லி ஒரு சூறாக்களை பார்த்து வரோம். இன்னைக்கு 6வது சூறாவுல 130 வசனங்களை முடிச்சிருக்கோம் இல்லையா? 131வது வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அன்ஆம்ல ஓரிரை கொள்கையை ஏராளமா எடுத்து சொல்றான். அந்த ஓரிரை கொள்கையை ஒரே ஒரு இறைவன் தான், அவனை நம்பி அவனை மட்டுமே வணங்கி அவங்கிட்ட மட்டுமே உதவி தேடி அவனுடைய கட்டளைகளை அழகிய முறையில் செயல்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெகுமதியை தயார் பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அவனுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நிராகரித்து பொய்யென்ன வாதிடக்கூடிய மக்களுக்கு தண்டனைய, அதுலயும் நிரந்தரமான நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறதா நம்ம பார்த்தோம். அதுக்கு நிறைய விஷயங்களையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல ஜின்கள் பற்றின ஒரு செய்திகளையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். வாங்க பார்க்கலாம். அம்மானி ஸ்டார்ட் பண்றியாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையையும் அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாய் அளிப்பதில்லை என்னும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான். ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இறைவன் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி கவனமற்றவனாய் இல்லை. மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவானவனும் இரக்கமுடையவனுமாய் இருக்கின்றான். அவன் நாடினான் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல் உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான். உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் திண்ணமாக வந்தே தீரும். இறைவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமை உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு ஊரையும் எந்த ஒரு நியாயம் இல்லாம அழிக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றான். அவர்களுக்கு தூதர் அல்லாஹ்தஆலா அனுப்புறான். அவங்களுக்கு நேர்வழிகாட்டியான அவனுடைய வகையை கொடுக்குறான். அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதன்படி வாழ்றதுக்குரிய அவகாசத்தையும் கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி அதை மறுத்து நிராகரிக்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கக்கூடியவனா இருக்கான். இதுதான் உண்மையான ஒரு விஷயமுமா இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு படித்தரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களும் கடைசி ஆல் பாஸ் வாங்கினவங்களும் சமமாக முடியுமா? இல்லை இல்லையா? அப்ப அவங்க செஞ்சதுக்குரிய செயல்களுக்குரிய படித்தரங்கள், நிலைகள், உயர்வு தாழ்வுங்கிறது இருக்குது. அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. யாரு முழுமூச்சா செயல்படுறாங்க, தக்குவாவோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வை அஞ்சி பார்த்து செயல்படுறாங்க. ஒரு சிலர் ஓகே நமக்கு கட்டளை அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக செய்யறாங்க. ஒரு சிலர் செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, இந்த உலகங்கிறது நம்ம என்ஜாய் பண்றது, இப்படி வாழ்றாங்க. இப்ப இதுல யாருக்கு எந்தெந்த நிலையில இருக்காங்கிறத அல்லாஹ் கவனமற்றவனா இல்ல. அவங்கவுங்களுக்குரிய கூலிய அவங்கவுங்களுக்கு முழுமையா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ரப்பு இருக்கிறான்ல, அவனை தன்னை கொண்டே தான் நிறைவானவன். அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அது மட்டும் இல்ல, அவன் இரக்கமானவனா இருக்கான், அன்பானவனா இருக்கான். அதனாலதான் அவன் உங்களை பொறுத்துக்கிட்டு சகித்துக்கிட்டு உங்களுக்கு அவகாசமும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் நாடுனான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்க அவசரம் மாதிரி அவனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே தொடையா எல்லாத்தையும் தொடச்சு வலிச்சு அவங்ககிட்ட வைப் பண்ணி போட்டுட்டு, நம்ம எப்படி முன்னாடி இருந்த மக்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்மளை கொண்டு வந்தது மாதிரி நம்மளை அழிச்சிட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா பொறுமையோட இரக்கத்தோட இருக்கிறான். தான் நாடுறவங்கள கொண்டு வர சக்தி இருந்தும் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. அது இறைவனை இயலாமையில ஆக்கிறது. அதை உடனே கொண்டு வர்றதுக்கும் வலிமை இருக்கு. இருந்தாலும் அவன் ஒன்ன நிர்ணயிச்சிட்டான்னா அதன்படிதான் நடக்கக்கூடியவனா இருக்காங்கிறத பாக்குறோம். அடுத்துடா
நபியே கூறுவீராக, என் சமூகத்தாரே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருங்கள், நானும் எனது வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இவ்வுலக வாழ்வின் இறுதி விளைவு யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அக்கிரமக்காரர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்பது என் நிலையிலும் யதார்த்த உண்மையாகும். இந்த மக்கள் அல்லாஹுக்காக அவனே உற்பத்தி செய்த வேளாண்மை, கால்நடைகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு பாகத்தை ஒதுக்கி இது அல்லாஹுக்குரியது என்றும், மற்றொரு பாகத்தை ஒதுக்கி இது நாங்கள் ஏற்படுத்திய இணை தெய்வங்களுக்கு உரியது என்றும் எந்த அடிப்படையும் இல்லாமல் கூறுகின்றார்கள். எப்பாகம் அவர்களுடைய இணை தெய்வங்களுக்கு உரியதோ அது அல்லாஹுக்கு சேருவதில்லை. ஆனால் எது அல்லாஹுக்கு உரியதோ அது அவர்களின் இணை தெய்வங்களுக்கு சேருகின்றது. அவர்கள் எடுக்கும் முடிவு எவ்வளவு மோசமானது! சுபஹானல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டான். நபியே, இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நானும் என்னுடைய வழியில செயல்படுறேன், நீங்களும் உங்களுடைய வழியில செயல்படுங்க, யாருக்கு இறுதி முடிவு சிறப்பமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கிரமம் செய்யக்கூடியவங்க ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டாங்கிறதுங்கிறது தான் உலகத்திலே யதார்த்த உண்மை தானே. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ் தான் வேளாண்மை நிலங்களை, கால்நடைகளை, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறான். ஆனா அவனுக்குத்தான் எல்லாம் சார்ந்து நிற்கணும். ஆனா இணை தெய்வங்களுக்கு ஒரு பங்கு, எங்களுடைய அல்லாஹுக்கு ஒண்ணு, இணை தெய்வங்களுக்கு ஒண்ணுன்னு பங்கு வைக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில பங்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த தெய்வங்களுக்குன்னு இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எடுக்க மாட்டாங்க. சம்டைம் அவங்களுக்கு தேவைப்பட்டா அல்லாஹ்வுக்குன்னு உள்ளதை அவங்க சேர்த்து விட்டுருவாங்க. இது என்ன அடிப்படை? இவங்க எடுக்கிற முடிவு இது ரொம்ப மோசமானதா இருக்கே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததா, இவ்வாறே இணை வைப்பாளர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும், அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும். இந்த கால்நடைகளும் வேளாண்மையும் நேர்ச்சைக்காக விடப்பட்டவையாகும். நாங்கள் யாரை விரும்பி அனுமதிக்கின்றோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் இது அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடாகும். வேறு சில கால்நடைகள் உண்டு. அவற்றின் மீது சவாரி செய்வதும் சுமையேற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில கால்நடைகள் உண்டு. அவற்றை அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் உச்சரிப்பதில்லை. இவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பெயரில் புனைந்து கூறியுள்ளார்கள். அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தமைக்காக அதிவிரைவில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். சுப்ஹானல்லா. அப்ப இதெல்லாம் யார் வச்சுக்கிட்ட சட்டம்? மனிதர்களா ஏற்படுத்திக்கிட்ட சட்டம். அவங்கவங்களுக்கு தோதுவா அவங்கவங்களா ஏற்படுத்திக்கிட்டது. இதுக்கு அல்லாஹ் பொறுப்பு இல்ல. இவங்க அல்லாஹ் மேல கொஞ்சம் அச்சம் இல்லாம, பயம் இல்லாம பொய்யே சொல்றாங்க. இவங்களுக்கு அதிவிரைவில் சீக்கிரத்துல தண்டனை இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓடக்கலாத்து. இன்னும் இக்கால்நடைகளின் வயிற்றிலுள்ள குட்டிகள் எங்களைச் சேர்ந்த ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானவையாகவும் எங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு தடுக்கப்பட்டவையாகவும் இருக்கின்றன. ஆனால் அவை செத்துப் போயிருந்தால் அவற்றை புசிப்பதில் இருபாலருக்கும் பங்குண்டு என்று கூறுகின்றார்கள். அவர்களே புனைந்து கூறிய பொய்க்கூற்றுக்கான தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தே தீருவான். நிச்சயமாக அவன் நுண்ணறிவாளனும் யாவற்றையும் அறிந்தோனுமாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லா. இப்போ நமக்கு பார்க்கவே இது அநியாயமா தெரியுதா இல்லையா? ஏன்பா, உசுரோட இருந்தா ஆம்பளைங்களுக்கு சொந்தம், செத்து போனா பொம்பளைக்கு சொந்தமா? இதெல்லாம் உண்மையிலேயே அநியாயமா தெரியல. அல்லாஹ் தாலா சொல்றான், இதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட பொய்க்கூற்று. நிச்சயமா அல்லாஹ் இவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். எல்லா நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்றான். அடுத்து, எவர்கள் தம் குழந்தைகளை அறியாமையினாலும் மூடத்தனத்தினாலும் கொன்றுவிட்டார்களோ, மேலும் அல்லாஹ்வின் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு வழங்கியிருந்தவற்றை தாங்களாகவே தடை செய்து கொண்டார்களோ, அவர்கள் நிச்சயமாக பேரிழப்புக்கு ஆளாகிவிட்டார்கள். திண்ணமாக அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற்றவர்களாய் இருக்கவில்லை. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு எதையாச்சும் மாத்துனா அதுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பு. அது அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. அடுத்து, மேலும் பந்தல்களில் படரும் கொடிகள், படராத செடிகள் ஆகியவற்றைக் கொண்ட விதவிதமான தோட்டங்களையும் பேரீச்சந்தோப்புகளையும் பல வகைப்பட்ட உண்பொருள்களை அளிக்கக்கூடிய தாவரங்களையும் மற்றும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வேறுபட்டு இருக்கும் ஒலிவம், மாதுளை ஆகியவற்றையும் படைத்தவன் அந்த அல்லாஹ்தான். அவை காய்க்கும் போது அவற்றின் பலன்களை புசியுங்கள். அவற்றின் அறுவடை நாளில் அல்லாஹ் கூறிய பங்கினை கொடுத்து விடுங்கள். மேலும் வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை.
சுமை சுமப்பதற்கு பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் உணவுக்கும் விரிப்புக்கும் பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் அவன்தான் படைத்தான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றை புசியுங்கள், மேலும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். திண்ணமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான விரோதியாவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா இந்த இடத்துல அதாவது விவசாயம் தானிய பொருட்களுக்குரிய சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தத அழகான முறையில உண்ணுங்க. ஆனா அதுக்குரிய ஜக்காத் இருக்குல்ல, அதுக்குரிய பங்கு அல்லாஹ் அறுவடை நாள்ல கொடுக்கணும், வருஷம் வருஷம் இல்ல. அறுவடைங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி, சில இடத்துகள்ல வருஷத்துக்கு 2 தடவை, சில இடத்துகள்ல வருஷத்துக்கு 1 தடவை, ஒரு சில இடத்துல 3 டைம் அறுவடை நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த காலங்கள்ல அதுக்குரிய பங்கு கொடுத்துடணும், வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளையை மீறக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, கால்நடைகள்ல சிலதையும் அல்லாஹால படைச்சிருக்கான், அதுக்கும் அதே மாதிரிதான் கொடுத்துருக்கான். அதை அழகான முறையில அல்லாஹுடைய பேர் சொல்லி அறுத்து அதை சாப்பிடணும். ஏண்டா ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதீங்க, அவன் உங்களுக்கு வழிகேட்டுலதான் கொண்டு போய் விடுவான். அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி, எதிரி அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டுறான். அடுத்து, இவை 8 வகை ஆண் பெண் பிராணிகள் ஆகும். செம்மறி ஆட்டு வகையில் 2ம் வெள்ளாட்டு வகையில் 2ம் ஆகும். நபியே, அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹ் இவற்றில் எதனை தடுத்திருக்கின்றான்? ஆணையா பெண்ணையா, அல்லது இந்த 2 வகை ஆடுகளின் கருவறையில் இருக்கும் குட்டிகளையா? நீங்கள் உண்மையாளர்களாயின் அறிவின் அடிப்படையில் துல்லியமாக விளக்குங்கள். மேலும் இதே போன்று ஒட்டகத்தில் 2 வகையும் மாட்டில் 2 வகையும் உள்ளன. கேளுங்கள், இவற்றில் எதனை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான்? ஆணையா பெண்ணையா, அந்த 2 வகை பெண் பிராணிகளின் கருவறையில் உள்ள குட்டிகளையா? அல்லது இவை கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட போது அங்கு நீங்கள் இருந்தீர்களா? எவ்வித அறிவுமின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியில் செலுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா இப்போ வெள்ளாடு, செம்மறியாடு, ஒட்டகம், மாடு, இது எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா சொல்லி இதுல தடுத்திருக்கான்னு சொல்றாங்களே, எதை தடுத்திருக்கான்? அல்லாஹ் இவை அனைத்தையும் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கான். ஆனா இவங்களா ஏற்றக்கூடிய சட்டம் அல்லாஹ் மீது பொய்யை சொல்லக்கூடியதா இருக்கு. இப்படி அல்லாஹ் மீது பொய்யை சொல்லக்கூடிய வேற அக்கிரமக்காரன் யாரா இருக்க முடியும்? அல்லாஹ் இப்படிப்பட்ட அவனா சட்டம் ஏற்றிக்கிட்டு அல்லாஹ் மீது பழி சொல்லக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. இவங்க ஒருபோதும் நேர்வழி செல்ல மாட்டாங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து, நபியே, இவர்களிடம் கூறும், எனக்கு அருளப்பட்ட வகையில் உண்பவர்களுக்கு எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை. ஆனால் செத்த பிராணியையும் ஓடும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் தவிர. திண்ணமாக இவை அசுத்தங்களாகும். மேலும் அல்லாஹ்வின் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பாவமானவற்றை தவிர. பின்னர் யாரேனும் ஒருவர் மாறு செய்யும் நோக்கமின்றியும் வரம்பு மீறாமலும் இப்பொருள்களில் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டால் திண்ணமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? மேல சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஹலாலானது. எது ஹராமு? அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியதுல செத்த பிராணி நமக்கு ஹராம். அதுவா செத்து போச்சுல, நாம அறுக்காம அது. ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் நமக்கு ஹராமு. பன்றி இறைச்சி அது நமக்கு ஹராமு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாம அறுக்கிறாங்கல்ல, அது நமக்கு ஹராம். இது தவிர வேற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹுடைய பேர் கூறி அறுக்கப்பட்டது மேல சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹலாலானது. இதுல நீங்க வரம்பு மீறாம நடந்துக்கோங்க. ஆனா இந்த விஷயத்திலையும் நிர்பந்திக்கப்பட்டோ கட்டாயமாக்கப்பட்டோ இல்ல உயிர் போகக்கூடிய நிலையில பசியில இருக்கக்கூடிய எந்த நேரத்திலயோ இந்த செத்த பிராணியையோ இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்துருச்சா, அந்த தேவைக்கு சாப்பிட்டா அதையும் அல்லாஹ் தஆலா, ஏன்னா கட்டாயம், நிர்பந்தம், கொடுமை அந்த நேரத்துல விரும்பி செய்யக்கூடிய விஷயம் இல்ல. அதனால அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான், உங்க மேல கருணை காட்டக்கூடியவனான்னு இருக்கான். ஆனா மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு இதுதான் தடுக்கப்பட்டது, மத்த எல்லாம் ஹலால்ங்கிறதா அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா, மேலும் யூதர்களுக்கு நகமுடைய பிராணிகள் எல்லாவற்றையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆடு மாடுகளின் கொழுப்பையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆனால் அவற்றின் முதுகுகளில் அல்லது குடல்களில் அல்லது எலும்போடு கலந்திருக்கின்ற கொழுப்பை தவிர. அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக இவ்வாறு அவர்களுக்கு நாம் தண்டனை அளித்தோம். திண்ணமாக நாம் முற்றிலும் உண்மை கூறுபவர்களாக இருக்கின்றோம்.
இனி அவர்கள் உம்மை பொய்யர் என்று கூறினால் உங்கள் இறைவன் விசாலமான கருணையாளன் எனினும் அவனுடைய தண்டனை குற்றவாளிகளை விட்டு நீக்கப்பட மாட்டாது என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. இப்போ அல்லாஹால என்ன சொல்றான், யூதர்களுக்கு நம்ம இதெல்லாம் தடை செஞ்சிருந்தோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, தந்திரம் பண்ணினாங்க. கொழுப்பத்தானே சாப்பிடக்கூடாது, அதை உருக்கி எண்ணெயா ஊத்தி திங்கலான்டாங்க. சுப்ஹானல்லாஹ், என்னத்தை தான் செஞ்சாங்க, என்னத்தை தான் விட்டாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுல கொஞ்சமும் தயங்காம அநியாயம் பண்ணக்கூடிய மக்களா இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க நடந்துடாதீங்க. ஏன்னா அவங்க அப்படி அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டளைக்கு மாறு செஞ்சதுனாலதான் அவங்களுக்கு நம்ம தண்டனையே கொடுத்தோம். நாம முற்றிலும் உண்மை சொல்லக்கூடியவர்களா இருக்கோம், அந்த மக்கள் பொய் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்கன்னு சொல்லாம அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்போ அதை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், இனி உங்களை பொய்ன்னு சொன்னா அல்லாஹ் விசாலமான கருணையாளன் இருக்கிறான் நபியே. அதனால அவனுடைய தண்டனை விட்டு குற்றவாளிகளுக்கு எந்த நேரத்திலையும் தண்டனை நீக்கப்படாது. அதனால அவங்கள்ட்ட நீங்க சொல்லிட்டு அமைதியா உங்க வேலைய செய்யுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்துடா. உமது இக்கூற்றுக்கு மறுமொழியாக இணை வைப்பாளர்கள் திண்ணமாக கூறுவார்கள், அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், மேலும் நாங்கள் எப்பொருளையும் தடை செய்திருக்கவும் மாட்டோம். இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் நம்முடைய வேதனையின் சுவையை அவர்கள் அனுபவித்தார்கள். இவர்களிடம் நீர் கூறும், அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் உங்களிடம் உண்டா? இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள். நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கின்றீர்கள், மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நீர் கூறுவீராக, உங்களுடைய வாதத்திற்கு எதிராக யதார்த்தத்தை கொண்டுள்ள முழுமையான வாதம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவன் நாடியிருந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான். அல்லாஹ்தான் இப்பொருள்களை தடை செய்திருக்கின்றான் என்று சாட்சி கூறக்கூடிய உங்களின் சாட்சியாளர்களை அழைத்து வாருங்கள் என அவர்களிடம் கூறுவீராக. பிறகு அவர்கள் சாட்சியம் அளித்துவிட்டால் நீர் அவர்களுடன் சேர்ந்து சாட்சியம் அளிக்க வேண்டாம். நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிடுபவர்கள் மற்றும் மறுமையை மறுப்பவர்கள், மேலும் தங்களின் இறைவனோடு மற்றவர்களை சமமாக்குகின்றவர்கள் ஆகியோரின் விருப்பங்களை நீர் பின்தொடராதீர். நபியே, இவர்களிடம் கூறும், வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது சுமத்தியுள்ள நிபந்தனைகள் எவை என்பதை நான் கூறுகின்றேன். அதாவது, அவனோடு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள், மேலும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். நாமே உங்களுக்கும் உணவளிக்கின்றோம், அவர்களுக்கும் அளிப்போம். மேலும் மானக்கேடான செயல்களில் அருகே கூட செல்லாதீர்கள். அவை வெளிப்படையானவையாயினும் மறைவானவையாயினும் சரியே. மேலும் அல்லாஹ் கண்ணியத்திற்கு உரியதாக்கிய எவ்வுயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான். மேலும் அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி நெருங்காதீர்கள். மேலும் அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள். எந்த மனிதன் மீதும் அவனது சக்திக்கு ஏற்பவே தவிர நாம் பொறுப்பு சுமத்துவதில்லை. இன்னும் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரமாயினும் சரியே. மேலும் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நல்லுரை கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு விஷயமா சொல்லி எங்களுடைய முன்னோர்கள்லாம் மோசமா இருந்தா ஏன் அவங்க இப்படி எல்லாம் நடந்தாங்க? இல்ல, அவங்க நேர் வழியில தான் இருந்தாங்க, நாங்க அதனால அவங்கள பின்பற்றுறோம்னு சொல்றாங்க. அவங்க வெறும் யூகத்தை தான் பின்பற்றுறாங்க, கற்பனையின் அடிப்படையில தான் செயல்படுறாங்கன்னு நான் சொல்றான். அதுக்கடுத்து சொல்றான், உங்களுடைய வாதத்துல நீங்க முழுமையானவர்களா இருந்தா, அல்லாஹ் நாடி இருந்தா எங்களை எல்லாம் நேர் வழியில ஆக்கியிருப்பான்னு சொல்றீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு தூதரை கொடுத்தான்ல, வகைய கொடுத்தான்ல, ஏன் நீங்க பின்பற்றல? உங்களுக்கு சாட்சியாளர்கள்ல நீங்க உண்மையாளர்கள் தான் கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆனா அவங்க கொண்டு வருவாங்க, ஆனாலும் அவங்க பொய் சாட்சி தான் சொல்லுவாங்க. அல்லாஹுடைய வசனத்தையும் பொய்யின்று வாதாடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்டா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ன்னு சொல்றாங்க, மறுமையை நம்பாதவர்களா இருக்கிறாங்க, இறைவனோட மத்த இணை தெய்வங்களை இணையாக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விருப்பங்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால நீங்க அவங்கள பின்பற்றிடாதீங்க நபியேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அதுக்கடுத்து சொல்லுங்க, இறைவன் உங்கள் மேல சுமத்தியிருக்க நிபந்தனைகள் எல்லாம் இதுன்னு கூறுறதுக்கு அவனோட எதையாச்சும் இணையாக்கி சொல்லி செய்யறீங்களே, அப்படியெல்லாம் கொண்டதுக்கு உங்கள்ட்ட என்ன சாட்சி இருக்குது? ஒண்ணு இல்ல. அதனால நீங்க சொல்லுங்க, உங்கள் இறைவன் மீது சுமத்தியுள்ள நிபந்தனைகள் எதுங்கிறத நான் சொல்றேன், இங்க வாங்க.
நீங்க உங்களுடைய அல்லாஹுக்கு யாரை இணையாக்காதீங்க. பெற்றோரோட நல்லபடியா நடந்துக்குங்க. வறுமைக்கு அஞ்சு உங்க பிள்ளைங்களை கொலை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம தான் சாப்பாடு கொடுக்குறோம். மானக்கேடான விஷயங்கள்ல நீங்க அது பக்கத்துல கூட போகாதீங்க. அது வெளிப்படையா இருந்தாலும் சரி, மறைமுகமா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, கண்ணியத்திற்குரிய எந்த ஒரு உயிரையும் நியாயம் இல்லாம கொலை செய்யாதீங்க. நீங்க சிந்தித்து செயல்படணுங்கிறதுக்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட அறிவுரைகளை உங்களுக்கு சொல்றான். இதை கேட்டுக்கோங்க. அவங்க சொல்றதை கேட்க வேணாம். நாங்க எங்க முன்னோர்கள் எல்லாம் நல்லாதான் இருந்தாங்க, அதனாலதான் நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சாட்சியத்தையோ எதையும் கேட்காதீங்க. ஏன்னா ஷைத்தான் அருவருக்கக்கூடியத உங்களுக்கு அழகாக்கி காட்டுறான். நீங்க அதை பின்பற்றாதீங்க. வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்ட்டு நபியே இந்த மக்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்றதான் அல்லாஹ் சொல்லிட்டு, அனாதைகளோட சொத்துக்களை அவங்க பருவ வயது அடையறதுக்கு முன்னாடி அநியாயமா நெருங்காதீங்க. அளவு நிர்வேலம் நீங்க மோசடி செய்யாதீங்க. நீதியோட வாழுங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை வேற யார் மேலயும் சுமத்தாதீங்க. நீங்க பேசுனா நீதியோட பேசுங்க. அது சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி. நாம யாருக்கு பேசினாலும் நீதியோட பேசணும். அது மட்டும் இல்ல, நாம உடன்படிக்கை செஞ்சா அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவுரை. இந்த அறிவுரையின்படி நம்ம வாழக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், இந்த அறிவுரைகள் ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் எடுத்து அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் உனக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்தடா. மேலும் அவன் அறிவுறுத்துகின்றான், நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும். எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள், வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அவை நேரான வழியிலிருந்து உங்களை சிதறடித்துவிடும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நல்கியுள்ள அறிவுரைகள் இவைதான். இவற்றின் மூலம் நீங்கள் தவறான வழியை தவிர்த்து வாழக்கூடும். பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். அவ்வேதம் நன்னடத்தையை மேற்கொண்டோருக்கு அருட்கொடையை நிறைவு செய்யத்தக்கதாகவும் அவசியமான ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள்மிக்கதாகவும் அமைந்திருந்தது. மக்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இஸ்ராயேலின் வழித்தோன்றர்களுக்கு அவ்வேதத்தை நாம் வழங்கினோம். மேலும் இதே போன்று இவ்வேதத்தையும் நாம் தான் இறக்கினோம். இது மிக்க அருள்வளம் உடையது. எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் இறையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னாடி இறக்கின வேதம் எதற்காக இறக்குன, இந்த வேதம் உங்களுக்கு நான் எதற்காக இறக்கியிருக்கேங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த வேதத்தை பின்பற்றி நடந்தீங்கன்னா நீங்க இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம். அது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய இரக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். அடுத்தடா. எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்குத்தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதனை படித்தார்கள், கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கியருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்குப்போக்கு கூறிட முடியாது. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்களிடம் வந்துள்ளன. இனி எவன் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனையிலிருந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தரல யா அல்லாஹ். இப்ப பாருங்க, இப்போ நமக்கு முன்னாடி போன அந்த கூட்டங்கள் அவங்க எதை படிச்சாங்க, எதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்டா அல்லாஹ் தஆலா இன்ஜீல யாருக்கு இறக்குனா, ஜபூரை யாருக்கு இறக்குனா, தௌராத்தை யாருக்கு கொடுத்தான், அவங்க எல்லாம் என்னவெல்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எதை பின்பற்றினாங்க, எதற்கு மாறு செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெளிவா ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த வேதம் நாம இறக்குன இறுதி வேதம். இதை நீங்க பின்பற்றுறீங்கன்னா இறையச்சம் உடையவங்களா ஆகலாம், அல்லாஹ்வுடைய கருணையும் கிடைக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்து, இந்த வேதத்துல எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு தெளிவான அற்புடையா இருக்கு. இது அல்லாஹ்வுடைய வசனம். இதை பொய்யின்று நீங்க வாதிடாதீங்க, புறக்கணிக்காதீங்க. அப்படி பொய்ன்னு சொன்னாலோ, புறக்கணிச்சு அலட்சியப்படுத்தி போனாலோ அக்கிரமக்காரர்களா ஆகிருவீங்க. நம்முடைய வசனங்களை புறக்கணித்தவர்களுக்கு சீக்கிரத்துல இழிவான தண்டனை நம்ம கொடுத்தே தீர்வோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த தண்டனையில எங்கள் அனைவரையும் பாதுகாத்து உன்னுடைய வெகுமதிக்கு, உன்னுடைய பரிசுக்கு உரிய மக்களாக, உன்னுடைய பொருத்தத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். ஆமீன். அடுத்தது.
என்ன இப்போது இவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும், அல்லது உம் இறைவனே வர வேண்டும், அல்லது உம் இறைவனின் தெளிவான சான்றுகள் சில வெளிப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்களா? உம் இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கும், அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையும் சம்பாதிக்காதவர்க்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனும் அளிக்காது. எனவே நபியே, இவர்களிடம் கூறும், சரி, நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்றோம். எவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாக பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பிலேயே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த தீன் நெறியில நம்பிக்கை கொள்ளாதவங்களோட சேராதீங்க, துண்டு துண்டா ஆக்கினவங்களோட சேராதீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அப்பன்னா என்ன செய்யணும், நம்ம ஒற்றுமையோட இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோட இருக்கணும். அதுதான் அப்பதான் நம்ம அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கான், நம்ம கிட்ட கருணை காட்டக்கூடியவனா இருக்கான். ஆனா இந்த தீன் நம்ம கிட்ட வந்ததுக்கு பின்னாடி பல விஷயங்கள்ல பிளவுபட்டு துண்டு துண்டா போய் தனித்தனி குழுக்களா பிரிந்து விடுறவங்கள அல்லாஹ் ஒரு நாள் நேசிக்கிறது இல்ல, விரும்புறது இல்ல. நபியை நீங்க அவங்களோட இருக்க வேண்டாம்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம ஒற்றுமையா இருப்போம், சகிப்புத்தன்மையோட இருப்போம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவியோட இருப்போம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணுங்கிறது தெரியுது. அடுத்ததா, எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதைப்போல் 10 மடங்கு நற்கூலி உண்டு. எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படும். மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இந்த வசனம் போதுமானது நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நன்மை செய்யறதுக்கு. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். உங்க ரப்புக்கு முன்னாடி யாரு நன்மை செஞ்சு நன்மையோட வருவீங்களோ ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலி இருக்கான். ஆனா அதே நேரத்துல யார் தீமை செஞ்சாரோ அந்த தீமை அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். யாருக்கும் அநீதி செய்யப்படாது. பாத்தீங்களா, சாதாரணமா கவர்மெண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றா எவ்வளவு பெர்ஃபெக்டா நடக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க உதவி செய்வாங்கண்டா அவங்கள எவ்வளவு எல்லாம் பாராட்டுறோம், புகழ்றோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ ஒரு நன்மை செஞ்சா நான் 10 மடங்கு கூலி தர்றேன்னு சொல்றான். அந்த நன்மையை அலட்சியப்படுத்திட்டு தீமைக்கு போகலாமா? அறிவுள்ள மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் தீமைக்கு போவாங்களா? இல்ல, நீங்க செஞ்சதுதான் உங்களுக்கு தீமை செஞ்ச அதுக்குரிய கூலி மட்டும்தான். உங்களுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். எவ்வளவு கருணையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அடுத்ததா, நபியே, கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான். அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீன் நெறியாகும். மன ஓர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறையும் ஆகும். மேலும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராய் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீன் நெறியா வந்த நம்முடைய தந்தை, நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய ரோல் மாடல் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் ஒருமனைப்பட்ட ஒரு மனிதரா இருந்தாரு. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களா இருந்தாரு. இணை வைப்பவர்கள் ஒருவரா இல்ல. அவர் காட்டி அந்த நேரான வழியில நீங்க நடங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்து, கூறுவீராக, நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுக்கே உரியனவாகும். அவனுக்கோ யாரும் இணை இல்லை. இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக உள்ளேன். மேலும் கூறுவீராக, அல்லாஹ்வை அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா? மேலும் எவரவர் எதை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கு அவரவரே பொறுப்பாளிகளாவார். மேலும் ஒருவரின் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள். பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப வேண்டியுள்ளது. அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவான். உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் அவனே. உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கியிருக்கின்றான். அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. நிச்சயமாக உம் அதிபதி தண்டனை வழங்குவதில் விரைவானவன். மேலும் நிச்சயமாக அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அமானி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லி, எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி, அவங்க தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க,
இன்ன சலாத்தி வனுஸ்தி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாவுக்கு தான். நான் அவனுக்கு யாரையுமே இணைக்கல. அவனுடைய கட்டளைக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டுட்டேன். அவனுக்கு கீழ்ப்படிவோர்கள்ல முதலாம் அவரா நான் இருக்கிறேன் என்று சொன்னாங்களாம். அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கப்பா. அவர்தான் உன்னுடைய மூதாதையர், அவர்தான் உங்களுடைய முன்னோர், அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டி. அப்போ இந்த மார்க்கத்தின் தந்தை. இப்படி இருக்க ஏன் அவங்கள விட்டு போட்டு பொய்யும் புரட்டும் மாத்தும் மறைப்பும் செஞ்சவங்களை பின்பற்றுறீங்க? அல்லாஹாலா அழகான முறையில இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய டிக்ளேர் பண்ணின விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சொல்லி நீங்க மேலும் சொல்லுங்க, அல்லாஹ்தான் அனைத்துக்கும் அதிபதி. அவனை விடுத்து வேற யாரையும் நான் தேடுவேனா? அவங்க கேக்குறாங்க. யார் ஒருத்தர் அவங்க நன்மை செஞ்சாங்களோ அதுக்கு பொறுப்பாளி அவர்தான். தீமை செஞ்சாங்களோ அதை சுமந்துக்கிட்டு அதற்கு பொறுப்பாளியும் அவர்தான். உங்களுடைய ரப்பிடத்துலதான் நம்ம திரும்ப வேண்டி இருக்கு. அந்த சமயம் நீங்கள் எதுல கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீங்களோ அதோடைய உண்மை நிலைய அங்க அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். அப்போ நீங்க என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால கவனத்தோட வாங்க. அது மட்டும் இல்ல, ஹுவல்லதி ஜஅல லக்கும், அல்லாஹு தாலா உங்களை இந்த பூமியில ஆக்கி இருக்கிறான். எப்படிப்பட்டவங்களா ஆக்கியிருக்கான் தெரியுமா? பிரதிநிதிகளா ஆக்கியிருக்கான். ஹலீஃபா, ஒவ்வொருத்தரையும் ஹலீஃபாக்களா ஆக்கியிருக்கான். அதுல உங்கள ஒரு சிலரை விட ஒரு சிலரை படித்தரக்களத்துல மேன்மையானதா ஆக்கியிருக்கான். அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு படித்தரத்துல உயர்வாவும், ஒருத்தருக்கு அதுக்கு அடுத்த தரத்துலையும் வச்சிருக்கிறது சோதிக்கிறதுக்காக. கூட இருக்கிறவங்க குறையா இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்களா? குறையா இருக்கிறவங்க கொஞ்சம் இதை கொடுத்ததும் அல்லாஹ்தான் பொறுமையோட இருக்கிறீங்களா? சகிப்புத்தன்மையோட இருக்கிறீங்களா? கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்களான்னு சோதிக்கிறதுக்காகத்தான். நிச்சயமாக உங்களுடைய அதிபதி தண்டனை வழங்குறதுல ரொம்ப விரைவானவன். ஆனாலும் சொல்லிட்டு அல்லாஹாலா ஒரு அச்சம், ஒரு பயத்தோட வாழணும்ன்றத சொல்லிட்டு, ஆனாலும் அவன் பெரிய கருணையாளன், மன்னிப்பாளனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 6000வது ஹதீஸா வருது. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவனுடைய தண்டனைய தெளிவா சொல்லக்கூடியவனா இருக்கானா. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எதுக்காக சொல்றான்டா, அவங்க அந்த தண்டனையில இருந்து, அந்த வேதனையில இருந்து தப்பிச்சுக்கறணும் அப்படின்னு நினைப்பாராம். அதுக்காக அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறானாம். சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த தண்டனையில இருந்துதான் தப்பிச்சாதானே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசைப்படக்கூடியவரா இருப்பாரு. அதுக்காகத்தான் அல்லாஹாலா இதை சொல்லிட்டு சொல்றான், நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, நான் உங்கள் மீது அருள கருணைய மன்னிப்ப பொழிவக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுடைய அன்பு இருக்குல்ல, அத 100 பங்கு போட்டு அதுல 99 அல்லாஹ் வச்சுக்கிட்டானா. ஒரு பங்கத்தான் இந்த பூமிக்கே இறக்கியிருக்கானா. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. 99 வச்சுக்கிட்டு ஒரு பங்குலயே அம்மா புள்ள பாசம், புள்ள வாப்பா பாசம், கணவன் மனைவியோட பாசம், தாய் தகப்பனோட பாசம், நண்பர்களோட இறக்கம், இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உசுப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுல? ஒரே ஒரு பங்குல தானா. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த ஒரு பங்க அல்லாஹால இந்த பூமியில இறக்கலாம். அந்த ஒரு பங்குலதான் படைப்பினங்கள் அனைவருமே அவங்களுக்குள்ள பாசத்தை காட்டுறாங்க. அதுல ஒண்ணுதான் ஒரு தாய் பிராணி, அதாவது ஒரு குதிரை, ஒரு ஆடு, மாடு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது குட்டி போட்டா அதை மிதிச்சிடாம அப்படியே காலை தூக்கிட்டு நிக்குது பாத்தீங்களா, அதோட அதோட குழம்புண்டா சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிடுறது இல்ல, அந்த கால் குழம்பு, அந்த தாயோட அந்த புள்ளை மேல பற்றாம அப்படி மிதிச்சிடாம அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கும். அதனுடைய இறக்கமும் இந்த ஒண்ணுல சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு பங்குக்கே இவ்வளவு இறக்கத்தோடையும் அன்போடையும் நம்ம இருக்கிறோம் சொன்னா,
பன்மடங்கு 99 மடங்கு பாசத்தை வச்சிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அவனுடைய அன்புக்கும் அவனுடைய மன்னிப்புக்கும் உரியவர்களா நாம அவனு இருக்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் அவனுடைய கட்டளைகளை மீறுறதுல இருந்து பாதுகாப்பு பெற்று அவனுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் அவனுடைய கருணைக்கும் உரியவர்களா நாம ஆகணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க முன்னோர்களை பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பின்பற்றுங்க. அவங்க எப்படி தன்னுடைய ரப்புக்கு வழிபட்டு நடந்தாங்கங்கிறத பாருங்க. அவங்க எப்படி தன்னுடைய தொழுகை, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய மரணம், தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய அத்தனையும் தன்னுடைய ரப்புக்காக அர்ப்பணிச்சாங்கங்கிறத பாருங்க. அத ரோல் மாடலா எடுங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் அல்லாஹ்வை விட்டுட்டு அவனுக்கு இணையா ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு நான் எப்படி நான் இணைய தேடுவேன்? அவன் எப்பேற்பட்ட கருணையாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தாலா சொல்றான். அது மட்டும் இல்ல, யார் யார் என்னென்ன செஞ்சோமோ அதைத்தான் நம்ம மறுமையில போய் பார்ப்போம். நன்மை செஞ்சா அல்லாஹ் தாலா சொல்றான், நீ ஒரு நன்மை செஞ்சா அதுக்கு 10 கூலிய கொடுப்பேன். ஆனா ஒரு தீமை செஞ்சா அந்த அளவுக்கு தான் நான் தண்டிப்பேன். நான் அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொல்றான். இப்படிப்பட்ட கருணையாளனுக்கு நம்ம இணை வைக்கலாமா? அவனுடைய கட்டளையை நம்ம மீறலாமா? ஒரு நாளும் மீறக்கூடாது. யா அல்லாஹ், உன்னுடைய அழகிய வழிகாட்டுதலை பின்பற்றி உன்னுடைய கட்டளைகளை எல்லாம் அழகான முறை ஏவல்களை எடுத்து விலக்கல்ல இருந்து தவிழ்ந்து அழகான இந்த மார்க்கத்தை நாங்கள் முழுமையாக பின்பற்றி ஈமானின் உறுதியோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உன்னுடைய பொருத்தமான உன்னுடைய ரிதா என்ற சந்திப்பில் உன்னை மறுமையில் சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.